ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு மாற்றுமாங்க. கிரகங்கள் நகரும்போது மற்ற கிரகங்களும் சேர்ந்து சில ராஜ யோகத்தை உருவாக்குமா. ஜோதிட சாஸ்திரத்தில் அட்சய யோகம் ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. சூரியனும் சந்திரனும் தங்களுடைய உச்ச வீடுகளில் பிரவேசிக்கும் போது இந்த யோகமானது உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்க இருக்கிறாரு. அதே நேரத்தில் சந்திரன் ரிஷப ராசிக்கு மாற இருக்கிறாருங்க. அட்சய திருத்திகை நாளில் நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நன்மைகளை கொடுக்க போகுதுங்க. இந்த யோகத்தால் அவர்களுடைய அதிர்ஷ்டமானது அதிகரிக்க போகுது. மேலுமே அவர்களுடைய தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. இந்த பதிவில் அட்சய யோகத்தால் அதிர்ஷ்டம் அடையக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. கருங்காலி மாலையை நிறைய பேர் கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாகவும் கழுத்தில் மாலையாகவும் ஜவமாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மக்கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை இருக்குதுங்க. உங்களுக்கும் ஒரிஜினல் கருங்காலி மாலை பிரேஸ்லெட் மோதிரம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்று என்ற வாசகத்தையும், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு நிகழக்கூடிய அட்சய யோகத்தால் தன்னம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்க போகுதுங்க. அதே போல் உங்களுடைய வேலையில் பதவி உயர்வானது கிடைக்க போகுது. அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய நன்மையானது கிடைக்க போகுது. அதே போல் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வெற்றியானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த யோகத்தால் எதிர்மறையான தாக்கங்கள் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறமை அனைத்துமே நன்றாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான வாய்ப்புகளானது கிடைக்க போகுது. சொந்த தொழிலை தொடங்க வேணும் அப்படின்னு நீண்ட நாளாக ஆசைப்பட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை தொடங்கினீங்க அப்படின்னா வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் அதனால் பல நிதி நன்மைகளானது கிடைக்க போகுது. புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அற்புதமான முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய மன அழுத்தமானது நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. ஒன்றுக்கு பின் ஒன்றாக நன்றாக நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானமானது படிப்படியாக உயர தொடங்கக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுது. நிறைய நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுப காரியங்களானது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது கிடைக்க போகுதுங்க. உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் செல்வதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையானது கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய கௌரவமானது உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு நிகழக்கூடிய அட்சய யோகத்தால் உங்களுக்கு நிதி நிலைமையானது நன்றாக இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மேலுமே நிலம் இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் அதிர்ஷ்டமானது துணை நிற்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தினருடைய முழு ஆதரவானது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்
கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபகரமான ஒப்பந்தங்களானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலையானது கிடைக்க போகுதுங்க. நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. மேலுமே உங்களுடைய திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் அசையா பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் ரீதியான நல்ல அனுகூலமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையுமானது கிடைக்க போகுது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. ஆனந்தமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. எந்த காரியங்களை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, அதில் வெற்றி பெறக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த யோகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேர்மறையான மாற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகுதுங்க. உங்களுடைய நிதி நிலைமையானது நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடியக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த யோகமானது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்தால் பிரச்சனைகள், மோதல்கள், சண்டைகள், சச்சரவுகள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக முடிய கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த யோகத்தால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் மரியாதையுமானது கிடைக்க போகுதுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போது முக்கிய புள்ளியாக மாறுவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அட்சய யோகத்தால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரிங்க, உங்களுடைய தொழிலையும் சரி நல்ல வளர்ச்சியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளானது நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் மன அழுத்தமானது விலகக்கூடிய நேரமாகும். உங்களுக்கு நல்லவர்களுடைய ஆதரவானது கிடைக்க போகுதுங்க. புதிய அறிமுகங்களால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பழைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, அது வெற்றிகரமாக முடியுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. யோக பலன்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் அனைத்துமே விலகி அதீத நன்மைகளானது உங்களுக்கு நடக்க தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீண்ட காலமாக காத்திருந்த வெற்றிகளை தரக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்குதுங்க. திடீர் பணவரவானது அதிகரிக்க போகுது. பரம்பரை சொத்துக்கள் இல்லைன்னா பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வெளிநாடு பயணம் செல்ல வேண்டியவங்களுடைய கனவானது இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுதுங்க. நீண்ட காலமாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பணியிடத்தில் சிறப்பான சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாக போகுது. சக ஊழியரிடமிருந்து உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான நேரமானது இந்த காலகட்டத்தில் கூடி வந்திருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க போகுதுங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் விரும்பிய துறையில் நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. தம்பதிகளுக்கிடையே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பண வரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்குதுங்க. அனுகூலமானது ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தன வரவானது அற்புதமாக இருக்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றமானது உண்டாக போகுதுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடிய நேரமாகும். உத்தியோகத்தில் அபரிமிதமான முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. இழுபறியாக இருந்துட்டு வந்த காரிய தடைகள் அனைத்துமே படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. கனவுகள் அனைத்துமே நினைவாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. யோக பலன்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது.
மேலுமே நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரமாகுங்க. கேட்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கடனானது கிடைக்குங்க. அதே கடனை திருப்பி அடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய நேரமாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.